கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில வேலை இழப்பு போய்விடுமோ, இந்த ஒரு வேலை நம்ம ஏதேனும் எதிர்த்து பேசினாலேயோ அல்லது நம்ம செய்யக்கூடிய வேலை சில நபர்களுக்கு பிடிக்காமல் போனாலோ, அந்த இடத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலோ நமக்கு இந்த ஒரு வேலை இழப்பானது ஏற்பட்டு விடுமோ என்று உங்களுடைய மனதுக்குள்ள நீங்கள் எப்போதும் பயந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஏன் தெரியுமா நீங்க பயப்படுவீங்க? உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்களும் என்கிற ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. அதனால யாரிடமும் எந்த விதமான பேச்சையும் பேசாமல் எல்லா விதமான பகைகளையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் மனதிற்குள்ள மட்டுமே சுமந்து கொண்டு குடும்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பம் ராசி அன்பர்கள் நீங்களாக மட்டுமே தங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. 6ஆம் வீடான உத்தியோக ஸ்தானத்திலும் 10ஆம் வீடான கர்மஸ்தானத்திலும் சனியின் கடுமையான பார்வையும் வக்ர கிரகங்களின் சஞ்சாரமும் இருந்தபோது வேலையிடத்தில் ஒரு நிலையற்ற சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலவியது. நிறுவனத்தில் நடக்கும் அரசியல், மேலதிகாரிகளின் தன்னிச்சையான போக்கு மற்றும் உங்களுக்கு பின்னால் நடந்த சதி வேலைகளால் நாளை நம்முடைய வேலை இருக்குமா அல்லது போய்விடுமா என்ற ஒரு கொடூரமான வேலை இழப்பு பயம் உங்களை ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தி கொண்டே தங்க இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உழைத்தாதான் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்கிற நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். அதனாலேயே நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்கள் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் செய்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது ஒருபோதும் புரியவே புரியாது. புரியாமல் உங்களை எப்பொழுதுமே திட்டிக் கொண்டும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளையும் உங்களையும் எப்பொழுதும் ஒரு ஆளாக கூட மதிக்காமலும் நடத்தி கொண்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களின் திறமைக்கு மதிப்பளிக்காமல் உங்களை விட தகுதியற்ற நபர்களுக்கு முன்னால் நீங்கள் குனிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதால் கடுமையான மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாக்கப்பட்டீங்க. அந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் குடும்பத்தை மனதில் வைத்துக்கொண்டு அந்த ஒரு வேலையை இன்னமும் நீங்க செய்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு தடைகள் எல்லாத்தையும் நீங்கள் தாங்கிக் கொண்டு அந்த ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே, ஆனால் அது வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாகவே அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா உங்களுடைய நல்ல பெயரானது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அஷ்டம மற்றும் பாதக ஸ்தானங்களின் தாக்கத்தால் நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களின் நல்ல பெயருக்கு களங்கங்கள் கற்பிக்கப்பட்டது. அதனை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு கவலைகள் உருவானது. உங்களின் நேர்மையான ஒழுக்கமான பெயரை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்டு பொய்யான அவதூறுகளையும் வதந்திகளையும் சமுதாயத்திலும் சமூக ஊடகங்களிலும் இதுவரைக்கும் பரப்பிக் கொண்டுமே தான் இருக்கிறார்கள். நான் தூய்மையானவன் என்று நீங்கள் கத்தி கதறியும் அதை நம்ப யாருமே தயாராகவே இருந்ததே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. உங்களின் நல்ல பெயருக்கு ஏற்பட்ட அந்த களங்கம் உங்களை சமுதாயத்தில் தலைகுனிய செய்திருக்கும். நியாயத்திற்காக போராடும் உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்த உலகத்தின் பார்வை உங்களை தூங்க விடாமல் இதுவரைக்கும் தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டுமே தான் இருக்கு. ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூறணும். இந்த கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களை ரகசியமாக எதிர்த்த அன்பர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டிலும் 12ஆம் வீடான விரயஸ்தானத்திலும் மறைமுக கிரகங்களின் ஆதிக்கம் இருந்ததால் உங்களுக்கு வெளியில் தெரிந்த எதிரிகளை விட உங்களுக்குள் இருந்து கொண்டே உங்களை கெடுக்க நினைத்த ரகசியமான எதிரிகளின் தொல்லைகள் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தது. நீங்கள் யாரை வழிகாட்டி என்றும் நல விரும்பி என்றும் நினைத்து கொண்டும் இருந்தீர்களோ அவர்களே உங்களின் முன்னேற்ற பாதையில் முட்களை தூவவோ ஆரம்பித்தார்கள். உங்களின் திட்டங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை முறியடிக்க பின்னணியில் அவர்கள் சதி செய்யவும் ஆரம்பித்தார்கள். அவர்கள் யாரென்றே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ தடைகளையும் எத்தனையோ அவமானங்களையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாங்கி கொண்டுமே தான் இருந்திருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்களாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் கும்பம் ராசி என்பர்களாகிய நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்பு, ஆனால் உடனே இந்த நான் சொல்ல போகின்ற மாற்றங்கள் நடக்கும் என்றால் நிச்சயமாக நடக்காது. நாட்களும் காலங்களும் காலச்சக்கரமும் இனிமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூட ஆரம்பிக்கும். அந்த நாட்கள் பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்னர் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்பட ஆரம்பிக்கும்.
வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். புதிய நபர்களின் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். புதிய நபர்கள் வாழ்க்கைக்குள்ள வருவது நல்லது. ஆனால் சில நபர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். ஆனால் அதிகமாக உங்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தை காட்டி உங்களுக்கு அதிகமான உதவிகளை செய்வார்கள். அவர்களை உங்கள் பக்கம் நீங்கள் இழுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் சில நபர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்களே தவிர எதையுமே செய்ய மாட்டார்கள். அவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலக்குவதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதனையும் நீங்கள் கவனத்தில் ஏற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கத்தான் செய்யும். புதிய நபர்களின் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தவிர்த்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். வரவுக்கேற்ப செலவுகள் உண்டாகத்தான் செய்யும். செலவுகளை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது தானாகவே நீங்கவும் ஆரம்பிக்கும். மனதில் ஒரு அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். லக்னாதிபதி சனி பகவானின் சுபத்துவத்தாலும் ராசிக்கு குருவின் பார்வை விழுவதாலும் உங்களின் நீண்ட கால மன உளைச்சலுக்கு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையும் உங்களை விட்டும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஓடிவிடும். தியானம், ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடுகளில் உங்களுடைய மனமானது ஈடுபட்டு போதுமான அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல நல்லதையும் தேடி கொடுக்கும். இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் சாத்தியமாகும். உங்களுடைய மனதிற்குள் ஒரு பிரம்மாண்டமான அமைதியும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். எந்த ஒரு கடினமான சூழலையும் பதற்றமும் இன்றி புன்னகையோடு எதிர்கொள்ளும் மன முதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு நிச்சயமா வழங்க ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் பார்த்து வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்வீங்க. சமூகத்துல ஒரு மரியாதையானது உயரும். கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகள், அவதூறுகள் அனைத்தும் முற்றிலும் நீங்கி உங்களின் உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வந்துவிடும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இழந்த நல்ல பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேரக்கூடிய ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமையத்தான் பிறக்கும். அதனையும் நீங்க சரியா பார்த்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையே தேடி கொடுக்கும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை உயர்ந்துவிடும். சதயம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில நல்லது என்பது நடக்கும். இல்லை என்றால் துரோகங்கள் மட்டுமே கைகூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா விதமான விஷயங்களையும் சரியாக பயன்படுத்தி கொள்வதன் மூலம் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கிறது என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே தான் இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.